Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போறோம். சோ வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு வீடியோல ஓட்டர் ஐடி ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ உங்க கையில ஓட்டர் ஐடி இருக்கு அப்படினா உங்க ஓட்டர் ஐடில நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் ஆட் பண்ணனும் அல்லது அட்ரஸ் சேஞ்சஸ் பண்ணனும் அல்லது ஜெண்டர் சேஞ்சஸ் பண்ணனும் சோ நேம் கரெக்ஷன் பண்ணனும் அப்படினு சொல்லி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணனும் அப்படினா சோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கன்சிடென்சி மாத்தணும் அப்படினா ஒரு தொகுதியில இருந்து இன்னொரு தொகுதிக்கு மாத்தணும் அப்படினா சோ எப்படி நம்ம அதெல்லாத்தையுமே ஆன்லைன்ல பண்ணுறது அப்படினு தான் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த வெப்சைட் பாத்தீங்க அப்படினா நியூ இன்டர்ஃபேஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ கலர்ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. இந்த இன்டர்ஃபேஸ்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா சோ இப்போதான் நீங்க புதுசா லாகின் பண்றீங்க அப்படினா மேலே சைன் அப் அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ஆப்ஷன்ல உங்களுடைய மொபைல் நம்பர் சோ பேசிக்கா அந்த நீங்களே ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க வந்து இதுல லாகின் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. சோ ஏற்கனவே நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படினா ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்து ஜஸ்ட் லாகின் அப்படின்ற மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்க அப்படினா OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP இந்த பாக்ஸ்ல வந்து நீங்க கரெக்ட்டா என்டர் பண்ணாலே போதும். சோ சைன் அப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க லாகின் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம சைன் அப் பண்ணிட்டு அதாவது லாகின் பண்ணிட்டோம். சோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா சோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். இதுல வந்து நிறைய டீடைல்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இன் கேஸ் உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பரே தெரியல அப்படினா சோ டீடைல்ஸ் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் கொடுத்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இப்போ எப்படி உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அட்ரஸ் கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுறது அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி சோ உங்களுடைய அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணும்போது செல்ஃப் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுடைய டீடைல்ஸ் வந்து ஷோ ஆகல, எனக்கு செல்ஃப் ஆப்ஷனே ஒர்க் ஆகல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷன் அதாவது லாகினுக்கு மேலே பாத்தீங்க அப்படினா உங்களுடைய கர்சரை வச்சீங்க அதில் லாக் அவுட் அண்ட் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். அதில் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து மொபைல் நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எபிக் நம்பர் அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுடைய நேம் அட்ரஸ் ஸோ இது பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பேசிக்காக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த செல்ஃப் ஆப்ஷன்ஸே உங்களுக்கு ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. இந்த ப்ரொஃபைல் செக்ஷனில் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அதாவது சைன் அப் பண்ணும்போது நீங்கள் பேசிக்காக உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து தான் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணியிருப்பீங்களே தவிர உங்களுடைய எபிக் நம்பர் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் ப்ரொஃபைல் செக்ஷனில் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செல்ஃப் ஆப்ஷன்ஸை வந்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பரை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு சர்ச் இன் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சர்ச் பை எபிக். ஸோ நம்மகிட்ட ஓட்டர் ஐடி இல்லை, பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய நேமு அப்பா பேர் என்ன மாவட்டம் அடுத்தது உங்களுடைய டீட்டெயில்ஸ் டேட் ஆஃப் பர்த் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணி ஸோ அந்த டீட்டெயில்ஸில் யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்களோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது ஃபஸ்ட்டு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸி. மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சர்ச் பை மொபைல் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கேப்சாவையும் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பரில் என்னென்ன ஓட்டர் ஐடி எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ உங்களது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ எல்லா ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். அதிலே உங்களுடைய தொகுதி நம்பர் என்ன, பார்ட் நம்பர் என்ன, ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஓட்டு போடுவீங்க அப்படின்ற சீரியல் நம்பர் அண்ட் பார்ட் நம்பர் ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் உங்களது எதுவோ அதாவது உங்களுடைய நேமில் நேராக என்ன ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கோ ஃபஸ்ட்டு எபிக் நம்பர் அப்படின்ட்டு இருக்குல்ல அதுதான் ஓட்டர் ஐடி நம்பர். ஸோ அந்த நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ மொபைல் நம்பர் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தெரியல அப்படின்னா பேசிக்காக உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணலாம். மொபைல் நம்பரை ஆட் பண்ணலாம் அப்படின்னா பேசிக்காக உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிப்போம். ஸோ இப்போது அட்ரஸ் கரெக்ஷன்ஸ் மற்ற மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறது நேம் கரெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஃபில் 8 அதாவது ஃபார்ம் 8 அதாவது
கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப் அண்ட் அதர் எலக்ட்ரோ அப்படின்ட்டு இருக்கும். இதில் ஒரு சில பேருக்கு அதர் செல்ஃப் ஆப்ஷன்ஸ் வந்து டிசபிளில் இருக்கும், கிளிக் பண்ணுற மாதிரி வராது. எதுக்காக அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷனில் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணாலே கீழே உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஜஸ்ட் இதில் வந்து ஓகே அப்படின்னு மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரி எக்ஸிட் என்ட்ரி எலக்ட்ரோல் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் தான் நம்ம இப்போ வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த நீங்கள் ரைட் சைடில் இருக்க கர்சரை வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணிவிடுங்க. ஸோ எதுவுமே நீங்கள் வந்து எதுவுமே இதில் என்ட்ரு பண்ணாதீங்க. ஸோ எந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுக்காதீங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் இதில் வந்து எக்ஸிட் எலக்ட்ரோல் எண்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் நேமு, ஜெண்டர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ரிலேஷன்ஷிப், அடுத்தது ரிலேட்டிவ் நேம், அடுத்தது அட்ரஸ், மொபைல் நம்பர், ஃபோட்டோ. ஸோ இந்த எல்லா கரெக்ஷன்ஸுமே நீங்கள் பண்ணிக்க முடியும். அட்டன் டைமில் 4 கரெக்ஷன்ஸை மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ 2, 4, 6, 8 கரெக்ஷன்ஸ் இருக்கிறதுனாலும் அதில் 4 கரெக்ஷன்ஸ் தான் ஒன்று மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம், அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அதாவது நேம் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நேம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேட்டஸ்ட்டான ஃபோட்டோஸை கொடுத்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் கரெக்ஷன்ஸுக்கு எதனா ஒரு ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணணும். மொபைல் நம்பர் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆட் ஆகிடும். கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ. அட்ரஸுக்கு உங்களுடைய பிளாட் நம்பர், அடுத்தது உங்களுடைய ஸ்டேட்டு. ஸோ இது எல்லாமே என்ன ப்ரூஃபில் இருக்கோ, அதாவது என்ன டைப் ஆஃப் அட்ரஸ் கரெக்ஷனுக்கு நீங்கள் எதனா ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அதில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ப்ரூஃபெல்லாம் இந்த ஆட் பண்ணுறதுக்கு அவைலபிளோ ஸோ அதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் எதனா ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிளாட் நம்பர் அது கொடுத்துக்கோங்க, அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அது தமிழில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். ஸோ அப்படி அதில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூகுள் இன்புட் டூல், அதாவது கூகுளில் போய்ட்டு கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் டங் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு டங் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆகிடும். அந்த ஆப்ஷன்ஸை காப்பி பண்ணி இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ அட்ரஸ் பாக்ஸில் என்னென்னலாம் மேனிட்டரியாக கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்கள் 1 by 1 நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் டிக் பண்ணது வந்து அட்ரஸ் மட்டும் தான் டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணுமோ அட்டன் டைமில் 4 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய கரெக்ஷன்ஸை சேம் டைமில் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி பின்கோட் நம்பர், உங்களுடைய டிஸ்ட்ரிக், உங்களுடைய வட்டம், ஸோ இதெல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. செல்ஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கிற இடத்துல ஸோ உங்களுக்கு இதில் என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃபை நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் பண்ணாலே போதும், உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஸோ இதில் இந்த சப்மிட் பண்ணுறதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஷோ ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஸோ ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அட்ரஸ் மட்டும் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ கரெக்ஷன் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நேம் கரெக்ஷனுக்கு எதனா ஒரு கரெக்டான இருக்கிற நேமை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதில் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.